وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது அருளின் வாசல்களும் அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்காக சித்தப்படுத்தி இருக்கும் சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படுகின்ற புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதன் 24 தினங்களை நிறைவு செய்தவர்களாக இன்றைக்கு 25வது இரவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த கண்ணியமிக்க பாக்கியமிக்க இரவாகிய லைலத்துல் கத்ரை தேடுவதற்குரிய வாய்ப்புள்ள இரவுகளில் 5வது இரவாகும். கடைசி 10ல் இன்னைக்கு 5வது இரவு. ஒற்றைப்படையான இரவு என்ற அந்த எண்ணிக்கையை எடுத்தால் இன்றைக்கு 3வது வாய்ப்பில் நாம் இருக்கின்றோம். 21 நம்மை கடந்திருக்கிறது, 23 கடந்திருக்கின்றோம். இன்றைக்கு 25 என்ற இந்த லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள இந்த இரவை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். இது பாக்கியமிக்க இரவு, கண்ணியமிக்க இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தேடுவதற்குரிய வாய்ப்புள்ளது. இதனுடைய நன்மைகளையும் இதனுடைய பாக்கியத்தையும் ஒரு பொழுதும் நாம் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு நம்முடைய அணுகுமுறைகளை இன்றைய தினத்திலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்ற அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை அதிகமாக இன்றைய இந்த இரவுகளிலே ஓதிக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக தலைப்பிற்குள்ளே வருகிறேன். தலைப்பு என்பது நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள். கடந்த 24 தினங்களாக இதே சபையின் வாயிலாக பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு பேச்சாளர்கள் வாயிலாக பல தலைப்புகளில் பல செய்திகளை நீங்கள் செவியுற்றிருக்கிறீர்கள். ஆரம்பமாக குர்ஆன் சுன்னா கூறும் நல்லுபதேசங்கள், கண்ணீர் சிந்துவோம் என்ற தலைப்பு, ஆணவம் அழிவும், திருக்குர்ஆனை திறப்போம், கியாம நாளுடைய அடையாளங்கள், அதற்கடுத்து நேற்றைய தினத்திலே குர்ஆனை கொண்டு மகிழ்வோம் என்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்திருக்கின்றோம். என்ன தகவல்களை நாம் அறிந்தோமோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய, அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள். நிகழ்வுகள் என்றால் ஈவென்ட்ஸ், எவைகளெல்லாம் நிகழ்ந்ததாக இருக்கிறதோ, நடந்தவைகளாக இருக்கிறதோ, சம்பவங்களாக இருக்கிறதோ, வரலாறாக இருக்கிறதோ அதுதான். அப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள் என்பது ஒவ்வொரு மணித்துளிகளிலேயும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்று இயற்கையாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது,
அல்லது செயற்கையாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இயற்கையா செயற்கையா நடக்குது பாருங்க, அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பேச போறதில்லை. எந்த நிகழ்வை நாம பேசுவோம்? எது இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த இறை செய்திகளை கொண்டு நிகழ்ந்ததாக இருக்கிறதோ, அது ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக நிகழ்ந்ததாக இருக்கிறதோ, அந்த நிகழ்வுகளை தான் நாம் இந்த தலைப்பின் வாயிலாக பேசவிருக்கின்றோம். எந்த இறைவனை நம்முடைய கண்ணால் நேரடி கண்ணால பார்க்க முடியாதோ, நேரடியாக அவனுடைய பேச்சை நாம் செவியேற்க முடியாதோ, அவனை தீண்டி பார்க்க முடியாதோ, அவனை நுகர்ந்து பார்க்க முடியாதோ, அவனை சுவைத்து பார்க்க முடியாதோ, ஐம்புலன்களுக்கு அப்பால் உள்ள ஆறாவது அறிவை கொண்டு எந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ, அந்த இறைவன் இறக்கி கொடுத்த அந்த வழிமுறை, அவனுடைய இறை செய்திகள், அது ஏற்படுத்திய அந்த நிகழ்வுகள் இருக்கிறதல்லவா, அந்த நிகழ்வுகளை தான் நாம் பேசவிருக்கின்றோம். அந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்டது? நெகிழ்வூட்டக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? நெகிழ்வுத்தன்மை என்பது ஒரு குழந்தை அதனுடைய கருவறையில, அதாவது தாயுடைய கருவறையில இருக்கும் போது சதைகளும் எலும்புகளும் என்று இணைந்து எந்த கட்டமைப்பு ஏற்படுகிறது அல்லவா, அதை தான் தமிழ்ல நெகிழ்வுத்தன்மை என்று சொல்வார்கள். மாறக்கூடிய தன்மை, தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை. அப்படியான அந்த உடலை நாம எங்கிருந்து பெறுறோம்? இப்ப இந்த உடலுக்கு ஒரு பலம் இருக்கிறது. நான் நிக்கிறேன், நீங்க எல்லாம் உட்கார்றீங்க என்று சொன்னால் இந்த பலம் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், தாயுடைய வயிற்றிலிருந்து நாம பெற்ற அந்த பலம் தான். அந்த பலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த பலம். அப்ப நிகழ்வுகளை நாம பேசவிருக்கின்றோம். எந்த நிகழ்வு? இறைவன் கொடுத்த அந்த தன்னுடைய இறை செய்தியை கொண்டு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள், அது நெகிழ்வூட்டக்கூடிய நிகழ்வுகள். இப்ப நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது ஒரு தாயுடைய கருவறையில அந்த கரு உருவாகும் போது ஏற்படுகின்ற அந்த பலத்திற்கு எடுத்து சொல்வார்கள். அந்த தசைகளும் அந்த எலும்புகளும் கட்டமைக்கப்படுகிறது. அது அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பா என்று சொன்னால் அதை விட மேலான ஒரு கட்டமைப்பை கொண்ட நிகழ்வுகள் இருக்கிறது. அது என்ன கட்டமைப்பு என்றால், நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனையை பலப்படுத்தக்கூடிய அந்த நெகிழ்வு தன்மை கொண்டு அந்த நெகிழ்வூட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் நாம் சொல்லவிருக்கின்றோம். சொல்லப்படுகின்ற அந்த தகவல்கள் நமக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஆக அந்த அடிப்படையில தான் நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்று சொன்னா, குர்ஆன்லையும் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை எடுத்து பார்த்தா, அதே விதமா வரலாற்று புத்தகங்களை ஆதாரபூர்வமான அந்த சம்பவங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைக்கிறது. ஆயிரக்கணக்கான அந்த தகவல்கள் எல்லாம் நம்ம பேச தேவையில்லை. தொட்டு பார்க்கக்கூடிய அடிப்படையிலே, அப்படியே கடந்து செல்லக்கூடிய அடிப்படையிலே உள்ள, நாம் அனைவரும் நன்கு அறிந்து படிக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எவ்வளவு ஆழம் மிக்கதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட அந்த செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை தொட்டு காட்டக்கூடிய அடிப்படையிலே தான் சில விஷயங்களை நாம் எடுத்து சொல்லவிருக்கின்றோம். அப்ப இந்த நிகழ்வுகள்ல நெகிழ்வூட்டும் இந்த நிகழ்வுகள் பாருங்கள், அது முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய 24,885வது செய்தி, அதை சொல்ல போறதில்லை. அதே விதமா இப்னு ஹுசைமாவுல பாருங்க, இப்னு ஹிப்பான்ல பாருங்க, முஸ்னத் அபு யாலாவுல பாருங்க, முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்ற இமாம் ஹாக்கிம் அவர்களுடைய புத்தகத்தை திறந்து பாருங்கள். அதே விதமாக நஸை அவர்களுடைய சுகராவில எடுத்து பாருங்கள். இதெல்லாம் ஹதீஸினுடைய கிதாபுகள். இதெல்லாம் நமக்கு காண கிடைக்காதது, அரபி மூலத்திலே மட்டும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் நம்ம எடுத்தெல்லாம் புரட்டி பார்க்க வேண்டியதில்லை. நாம் அனைவரும் நம்முடைய பயன்பாட்டிலே வைத்திருக்கின்றோம் அல்லவா, அந்த செய்திகளை நாம புரட்டி பார்த்தாலே எவ்வளவு நெகிழ்வூட்டக்கூடிய நிகழ்வாக இது இருக்கிறது என்பதற்கு போதுமான சான்றுகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸினுடைய கிரந்தங்கள்ல முதன்மையானது எது? புகாரி. புகாரில பாருங்க 4000 சொச்சமான ஹதீஸ். அதெல்லாம் தேவையில்லை. புகாரி அட்டையை திறக்கிறீங்க, புகாரி என்பது ஹதீஸினுடைய தொகுப்பாக இருக்கிறது. அப்ப அந்த ஹதீஸினுடைய தொகுப்புகளை அவர்கள் கிதாபுகளாக பிரித்திருக்கிறார்கள். கிதாபுல் வஹி, கிதாபுல் இல்ம், கிதாபுல் உது, கிதாபுஸ் ஸலா, கிதாபு மவாகித்துஸ் ஸலா என்றெல்லாம் அவர்கள் புத்தகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அப்ப அந்த புத்தகங்களாக கிதாபுகளாகவே புகாரில
கிட்டத்தட்ட 98 கிதாபுகளை நீங்க பார்க்கலாம். ஒரு கிதாபுக்குள்ள, ஒரு தொகுப்புக்குள்ள 98 கிதாபுகள் அமைந்திருக்கிறது. அப்ப நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அடிப்படையில சொல்ல வேண்டும் என்று சொன்னா 98 அத்தியாயங்கள் அதற்குள்ள இருக்கிறது. அந்த 98 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் கிதாபு பதுஉல் வஹி. வஹி என்ற அந்த இறை செய்தியினுடைய துவக்கம் எப்படி இருந்தது என்பதை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரியுடைய முதல் ஹதீஸ் என்ன? இன்னமல் அஅமாலு பின்னியாத். எந்த அமலாக இருக்கட்டும், எந்த செயலாக இருக்கட்டும், எண்ணத்தை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படும். நீங்க தொழுறீங்க, நோம்பு வைக்கிறீங்க, தான தர்மம் செய்றீங்க, ஹஜ் செய்றீங்க, உம்ரா செய்றீங்க, இதை மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்க உள்ளத்தினுடைய ஓட்டம் என்ன என்பதையும் அல்லாஹ் சேர்த்து பார்ப்பான். இன்னமல் அஅமாலு பின்னியாத். எல்லா அமலும் எண்ணத்தை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறீர்கள். ஹிஜ்ரத்ங்கிறது என்ன? நாடு துறப்பது, குடும்பத்தை துறப்பது, பொருளாதாரத்தை துறப்பது, உங்களுடைய சொந்த ஊரை துறப்பது, உங்களுடைய பழக்க வழக்கங்களை துறப்பது, உங்களுடைய நட்பை துறப்பது, எல்லாத்தையும் துறக்கிறீங்க. யாருக்கு துறக்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக துறக்கிறீர்கள். அவனுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் துறக்கிறீர்கள் என்று சொன்னா, அதுவும் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு இருந்தாதான் கூலி கொடுக்கப்படும். மக்கா விட்டு மதீனாவுக்கு நீங்க போறீங்க, எதற்காக போறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் போறீங்க. சஹாபாக்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லவர்களோடு தான் போறீங்க. ஆனா உள்ளத்துல என்ன ஓட்டமாக இருக்கிறது என்று சொன்னா, மக்காவுல எந்த வாய்ப்பும் இல்லையே, மக்காவுல எனக்கு தொழில் கை கூட மாட்டேங்குது, மக்காவுல இருக்கிற யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, மதீனாவுக்கு போனா நல்ல பொண்ணு நாம தேர்வு செஞ்சு கல்யாணம் முடிக்கலாமே, நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிக்கலாமே, இங்கதான் வீடு வாசல் நமக்கு இல்ல, அங்க ஒண்ணு அமைத்துக் கொள்ளலாமே என்பது உலகம் என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றால், நீங்கள் தூதர் கூடவே இருந்தாலும் சரி, சஹாபா கூடவே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களுடைய அந்த பயணத்திற்கு, அந்த ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ்விடத்துல நயா பைசாவிற்கு மதிப்பு இல்லை, கூலி கொடுக்கப்படாது. அதே விதமா ஹிஜ்ரத் இல்ல, ஹிஜ்ரத்தை விட மேலான ஜிஹாத் இருக்கிறது, அறப்போர். எந்த அறப்போரிலே உங்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் உத்தரவாதம் இல்லையோ, அதை மீட்டு நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்பதற்குரிய எந்த விதமான ஆதாரமும் இல்லையோ, உத்தரவாதம் இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த ஜிஹாத் என்பதிலே கூட உள்ளத்தோடு பங்கேற்றால் தான் நீங்கள் கொல்லப்பட்டால் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைவீர்கள். அப்படி இல்லை, உங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ண ஓட்டம் என் பலத்தை காட்ட வேண்டும், என்னுடைய இனத்தை காக்க வேண்டும் என்ற வேற எண்ண ஓட்டமாக இருந்தால் அந்த ஜிஹாதுக்கும் கூலி கொடுக்கப்படாது. ஆக என்னுடைய இந்த ஹதீஸ் தொகுப்புக்குள்ள நீங்க வர்றீங்களா, முதல்ல அமல மட்டும் பார்க்காதீங்க, திறந்துட்டோம் என்ன செயல்பாடு அதை பார்க்காதீங்க, எண்ண ஓட்டத்தை சரிப்படுத்துங்க. வஹி சொல்லக்கூடிய முதன்மையான தகவல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் காரியத்தை மட்டும் பார்க்க மாட்டான், காரியத்தை மட்டும் உலகமும் உலகத்தில் உள்ள மக்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் காரியத்தை பார்ப்பான், கூடவே சேர்த்து எண்ண ஓட்டத்தை பார்ப்பான், நியத்தை பார்ப்பான். சஹீஹுல் புகாரியுடைய முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வஹி வரும்? எப்படி வஹி வரும்? ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யாதி யா ரசூலல்லாஹி கைஃப யாதிகல் வஹ்யு, வஹி எப்படி உங்களிடத்தில் வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள், அஹ்யானன் யாதீனி மிஸ்ல ஸல்ஸலத்தில் ஜர்ஸி. நீங்க அப்படி அந்த ஹதீஸ் அப்படி எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய மொபைலுடைய அந்த திரையின் வாயிலாகவே கூட அரபியையும் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, உருது மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது. புகாரியுடைய இரண்டாவது செய்தி உங்களிடத்துல வாசிக்கின்றேன். அதுல என்ன வருகிறது? என்னிடத்துல வஹி வரும். எப்படி வரும் தெரியுமா? இதோ இப்ப ஹாஃபிதா நின்று அவருடைய கிராத் ஓதனாங்க பாருங்க, சூரத்து ராது ஓதனாரு, அதற்கடுத்து சூரத்து இப்ராஹிம் ஓதனாரு, அந்த மாதிரி வரும்னு சொல்லல. எப்படி வரும்? மணி ஓசை வடிவத்திலே வரும். ரிங்கிங் பெல் இருக்கிறது, அந்த ஓசை வடிவத்திலே இறைவனுடைய செய்தி வரும். அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள்வது, அதை உள்வாங்குவது அவ்வளோ எனக்கு சிரமமாக இருக்கும். அதற்கு அடுத்து அதை எப்படியோ நான் உள்வாங்குவேன், அதை மனதிலே ஏந்திக் கொள்வேன். அதே விதமாக சில சமயங்கள்ல மனித தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், நேரடியா முன்னால உட்கார்ந்துகிட்டு வஹியை அறிவிப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே நான் மனப்பாடம் செய்து கொள்வேன்.
அல்லாஹ்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இத மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளவு சிரத்தை நாம எடுத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வஹி வரும், நேரடியாக முன்னாலே இருந்து சொல்வார்கள், அது அப்படியே நான் உள்வாங்குவேன், மனனம் செய்து கொள்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது வஹி வரும், அந்த வஹி வரக்கூடிய சமயம் கடும் குளிர்காலமாக இருக்கும். அத குளிர்காலம்னா பேர்ணாம்பட்டிலையும் தமிழ்நாட்டில் வர்ற குளிர்காலங்கிறது ஒண்ணு. அரபு பிரதேசத்துல, பாலைவன பிரதேசத்துல, மக்கா இரண்டு அந்த கரடு முரடான அந்த ஊர்ல வரக்கூடிய குளிர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய நாவு இருக்கிறத, நம்முடைய உதடுகள்லாம் வெடிச்சிரும், கைகள் கால்கள் வெடித்து விடும். அவ்வளவு கடும் குளிர், மைனஸ்ல போயிடும் பல சமயங்கள்ல. ஆக அப்படிப்பட்ட அந்த கடும் குளிர் மைனஸ் டிகிரியில இருக்கும். ரசூலுல்லாஹ்வின் மீது வஹி வரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில் இருந்து வியர்வை சுரக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில் இருந்து பசீனா வரும், வியர்வை சுரக்கும் என்றால் அது எவ்வளவு வீச்சு கொண்டதா இருக்க வேண்டும், எவ்வளவு ஹாட்டானதாக அது இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நேரடியாக நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய காரிகள் இருக்கிறார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு வசதிகள் இருக்க அதை உள்வாங்கிறது அவ்வளவு சிரமம்னா சிந்தித்து பாருங்கள். கடும் குளிராக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றிகள் என்பது அந்த கடும் குளிருடைய காலகட்டத்திலே வியர்வையை சுரக்கும் என்று சொன்னால் எவ்வளவு வீச்சு கொண்ட வகை அவர்களுக்கு வந்திருக்கிறது. எப்படி அதை உள்வாங்கி இருக்கிறாங்க? நம்ம வரைக்கும் கொண்டாந்து சேர்த்துட்டாங்களே. இன்றைக்கு ஓதக்கூடிய அந்த இமாம்களுடைய அந்த கிராத்துகள் அதை அப்படியே உள்வாங்கி நாம ஓதுறோம் பாருங்க. பள்ளிவாசலா தேடி தேடி எங்க கிராத்து நல்லா இருக்குன்னு போறோமே, எங்கத்தினுடைய தொடர்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்களே, ஓதி காட்டினாங்களே, அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம என்னெல்லாம் சிரமப்படுறோமோ அதை விட மிஞ்சிய சிரமத்தை நம்முடைய உயிரினும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவு ஆழமானதாக இருக்க வேண்டும். இது புகாரியுடைய 2வது செய்தியை நான் அறிவிச்சிருக்கிறேன். அதற்கு அடுத்து வாங்க 3வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹி எப்படி வந்தது என்பதை சொல்லக்கூடிய நீண்ட ஒரு சம்பவம். புகாரியுடைய 3வது ஹதீஸ். அவ்வலு மா புதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆரம்பமாக எந்த வஹி வந்ததோ அதை பற்றியான சம்பவம். இப்போ நானே உங்கள்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்பேன், என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆரம்பமாக வஹி வந்தது எந்த ஊர்ல இருக்கும்போது வந்துச்சு? எந்த ஊர்ல இருக்கும்போது? மக்காவில இருக்கும்போது. நம்ம எல்லாம் நன்றாக அறிந்தது. மக்காங்கிறது இன்னைக்கு இருக்குது அந்த மாதிரி ஜகஜோதியா இருந்த ஊரா? அன்னைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இன்னைக்கு பெரிய பெரிய உயர்ந்த உயர கட்டிடங்கள் இருக்கிறது, அப்படி எல்லா விதமான வசதிகள் இருக்கிறது. அந்த மாதிரியான நிலையில இருந்த மக்காவா? இல்லை. கரடு முரடான பாதை, மலைப்பாங்கான ஊரு. இங்கிருந்து வேற பகுதிக்கு போனோம்னா மலை ஏறணும், அப்புறம் இறங்கணும். ஒரு 4 படி ஏறி இறங்குறது. நம்ம தௌஹீத் பள்ளி அசலுக்கு வர்றோம், 3 படியை தான் அமைச்சிருக்கிறாங்க. 3 படிக்கு அப்படி புடிச்சுக்கிட்டு ஏறுற மாதிரியான ஸ்டைர் கேஸ் அமைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் 3 படிக்கே இத்தனைனா அந்த மலை பாங்கான அந்த ஊர்ல ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு போனோம்னா அப்ப கரடு முரடான பாதை. அப்படியே சரி, அப்படியே இருக்கட்டும், மலை பாங்கானது. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நம்ம பாக்குறோமே, கிழக்கு தொடர்ச்சி மலையை பாக்குறோமே, நமக்கு ஊருக்கு அருகாமையில இந்த ஆந்திராவுக்கு ஏறக்கூடிய அந்த கனவா பாக்குறோமே, நாக்கினரிய பாக்குறோமே, இதெல்லாம் மலை பிரதேசம் தானே. எப்படி இருக்கிறது? குழு 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 குழுன்னு இருக்குது. மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது, செடிகள் உள்ளதாக இருக்கிறது, நறுமணம் மிக்கதாக இருக்கிறது, போயிட்டு வர்றதே ஒரு ஜாலிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. மக்கா அப்படியா? இல்லை, மக்கா அப்படி இல்லை, கரடு முரடானது. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? மக்கா என்பது எங்கிருந்து உருவானது?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மண்ணை தேர்வு செய்து அந்த மண்ணிற்கு இவ்வளவு பெரிய ஒரு வளத்தை எப்படி கொடுத்துட்டான். இன்னைக்கு ஜகஜோதியா இருக்கிறது. இங்க 25வது நோம்புல இருந்தாலும் நம்மள பல பேருக்கு இந்த போர் மட்டும் இந்த சூழல் இல்லைன்னா நேர போய் ஹரம்ல அல்லவா இறங்கி இருப்போம். இந்த கடைசி 10 அங்க இருக்கிற மாதிரி ஒரு தேட்ட மாதிரி ஆகி போச்சா இல்லையா? அதே விதமா பல பேருக்கு இன்னைக்கு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகி விட்டதா இல்லையா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது பிக்னிக் ஸ்பாட் அல்ல, அது சுற்றுலாதலம் அல்ல, அது புனிதமிக்க பூமி. அது அங்கிருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் நிரம்ப 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 இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய சோர்ஸ் அது. ஆக அப்படிப்பட்ட அந்த மக்கா கரடுமுரடாக இருந்தது. எங்கிருந்து உருவானது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பச்சிளங்குழந்தை இஸ்மாயில் அவர்களையும் அவர்களுடைய தாயார் ஆஜர் அவர்களையும் கொண்டு வந்து விட்டாங்களே, அங்கிருந்து தான் உருவானது. அப்ப ஹாஜர் அவர்களையும் தன்னுடைய பச்சிளங்குழந்தையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து காபாவுக்கு அருகாமையிலே, இன்னைக்கு காபா எழுந்து நிற்கிறது, அன்றைக்கு சிதிலம் அடைந்ததாக இருக்கிறது, எந்த சுவடுகளும் இல்லாததாக இருந்தது, அடையாளமே இல்லாத ஒரு நிலை அந்த காபாவுக்கு இருந்தது. அப்ப அந்த காபாவுக்கு அருகாமையிலே அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியையும் தன்னுடைய பச்சிளங் குழந்தையையும் பாலகனையும் அங்க கொண்டு வந்து விட்டு எந்த பேச்சும் பேசாம அப்படியே திரும்புறாங்க. திரும்பும் போது அவங்க கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய கணவரே ஹாஜர் அவர்கள் கேட்கிறாங்க, ஐன தذهبு, எங்க செல்கிறீர்கள்? وتتركنا بهذا الوادي الذي ليس فيه انس ولا شيء, எங்க மனிதர்களும் இல்லை, ஒரு பொருளும் ஒரு பொறுப்பூண்டுகள் கூட கிடையாது, ஏதோ பறிச்சாது சாப்பிட்டுக்கலாம், மாமரம் இருக்கிறதுங்க, தென்னை மரம் இருக்கிறதுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பொறுப்பூண்டுகள் கூட இல்லாத இந்த பிரதேசத்திலேயா விட்டு நீங்கள் நம்மை விட்டு செல்கிறீர்கள்? நம்மை விட்டு எங்க போறீங்க? மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. மீண்டும் மீண்டும் கேட்டு பதில் வராத காரணத்தினால தன்னுடைய கேள்வியை அவங்க மாத்துறாங்க. அல்லாஹில்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியா நம்மை விட்டு செல்கிறீர்கள்? ஒத்த பதில் நாம், ஆமாம். நடைய கட்டுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய, அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் யுதய்யானா, இங்க மனிதர்கள் இல்ல, பொறுப்பூண்டுகள் இல்ல, எதுவும் இல்ல, ஒரு கட்டாந்தரையாக இது இருக்கிறது, இருந்தாலும் அல்லாஹ் நம்மை வீணாக்க மாட்டான். அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ் வீணாக்கவில்லை, இன்றைக்கு ஜகஜோதியா இருக்கிறது அவர்களுடைய தியாகம் தான். அப்ப கனத்த அந்த இதயத்தோடு ஒரு யார் எதுவுமே இல்லாத ஒரு பொட்டல் வெளியில தன்னுடைய மனைவியையும் பச்சிளங் குழந்தையையும் ஒரு கணவன் விட்டு வருகிறார், ஒரு தந்தை விட்டு வருகிறார் என்றால் நமக்கு அல்லாஹ் குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போனது வர்றதுல கொஞ்சம் லேட்டானாவே எவ்வளவு பதற்றும். அப்ப அந்த தந்தைக்கு அந்த கணவனுக்கு எவ்வளவு நெஞ்சில அந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டுட்டு சன்னியாங்கிற தூரமான அந்த பகுதியில போய் அவர்கள் செய்த அந்த துஆ இன்றைக்கு இரவு தொழுகையிலையும் கூட வாசிக்கப்பட்டது. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இப்ராஹிம் அவர்கள் துஆ செய்தார்களே, அதை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பாழா போன இந்த சிலை வணக்க வழிபாடை விட்டு காப்பாத்து யா அல்லாஹ். இந்த நகரத்தை நீ தேர்வு செய்து கொள்வாயாக, உன்னுடைய எல்லா அருள் வளங்களையும் இதற்கு கொடுப்பாயாக, அபயம் பெற்ற பூமியாக இதை நீ ஆக்குவாயாக. அவங்க செஞ்ச அந்த துஆவுடைய வீரியம் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் எத்தனை கலைபரங்கள் இருந்தாலும் மக்காவில் நீங்க அதை பார்க்க முடியாது. யார் அந்த ஆலயத்திற்குள்ள நுழைந்து விட்டார்களோ அவர்கள் இத்திமினானை பெறுவார்கள், அவர்கள் அமனை பெறுவார்கள், அவர்கள் நிம்மதியை பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானே, அதை நிஜமாக இன்றைக்கும் நாம பார்க்கலாம். அப்ப அவங்க வந்து அங்க துஆ செய்யறாங்களே, அந்த துஆவுல என்ன வருது தெரியுமா? ரப்பனா, எங்களை இறைவா, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي ذَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. புனிதமிக்க உன்னுடைய ஆலயத்திற்கு அருகாமையிலே என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்தி இருக்கின்றேன். அது எப்படிப்பட்ட நிலம் தெரியுமா? பிவாதின் கைரி தி ஸர்இன், அது விவசாயத்திற்கு தகுதியற்ற பூமி, எந்த ஒன்னையும் அங்கிருந்து விளைக்க முடியாது.
அப்படிப்பட்ட அந்த பூமியில யா அல்லாஹ் என் குடும்பத்தை குடியமர்த்தி விட்டு வருகின்றேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸ், மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் இதை பற்றியான ஈர்ப்பை போட்டு யா அல்லாஹ் மக்களை கொண்டு வா யா அல்லாஹ், இந்த நகரத்தை அமைத்து காட்டி யா அல்லாஹ் அமைப்பாயாக. அவர்கள் செஞ்ச அந்த துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து இந்த பிரச்சாரங்களை செய்தார்களே, அப்ப எல்லா வசதிகளும் வந்துருச்சுனா இல்ல, கரடு முரடானதாகத்தான் அந்த மக்கா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கரடு முரடான அந்த மக்கா நகரத்திலே ஊட்டுல இருக்கும் போது முதல் வகை வந்ததானா இல்ல. நான் ஆரம்பத்தில் வாசித்தேனே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அந்த ஆரம்ப அந்த வகை என்பது ஊட்டுல இருக்கும் போது வரல, காபாவுல இருக்கும் போது வரல. எங்க இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியணுமா? எங்க இருந்தாங்க? ஹிராவுல இருந்தாங்க. ஹிரா எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையினுடைய உச்சியில இருக்கிறது. காபா ஆலயத்தில் இருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நீங்கள் பயணித்தால் தான் அந்த மலை அடிவாரத்தை அடைய முடியும். அந்த மலை என்பது கிட்டத்தட்ட 2100 ஃபீட் அடிகள் உயரம் கொண்டது, செங்குத்தா இருக்கிறது, டேப்பரா இல்ல. டேப்பரா இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டேப்பரா ஸ்டைல்கள் எல்லாம் அமைக்கிறாங்கல்ல, படிகளை அமைக்கிறார்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படியே படிப்படியா நீங்க ஏறி போய் கஷ்டப்பட வேணாம், அப்படியே ஸ்டைலா அப்படியே பார்க்கலாம். டேப்பரா இல்ல, செங்குத்தா இருக்குது. இப்படி எவ்வளோ? 2100 அடிகள் உயரம் கொண்டது. அந்த 2100 அடியில ஹிராங்கிற அந்த குகை இருக்கிறதோ, குகைனா என்ன? பாறைகளுடைய இடுக்கு. பெரிய இன்னைக்கு மலை பிரதேசங்கள்ல பெரிய பெரிய ரிசார்ட்டுகளை கட்டுறான அந்த மாதிரி கிடையாது. குகை என்பது பாறைகளுடைய இடுக்கு. அந்த பாறைகளுடைய இடுக்குல இந்த ஹிராங்கிற குகை இருக்கிறது. எவ்வளவு அது? இன்னைக்கு அதெல்லாம் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 மீட்டர் 3.5 மீட்டர் நீளம் கொண்டது, அகலத்துல ஒரு 1.5 மீட்டர், அவ்வளவு இடம். அந்த இடம் எங்க இருக்கிறது? செங்குத்தாக 2100 ஃபீட்டுக்கு மேல. எவ்வளவு ஸ்டெப் இருக்கு தெரியுமா? படி எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்றைக்கு 20 படி 30 படி ஆவி அந்து விடுகிறது, நமக்கு மூச்சு இறைச்சிருது. எப்பா காபா இத்தா உப்பரு. ஆனால் அது எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1750 ஸ்டெப்ஸ். 1750 ஸ்டெப்ஸ் கடந்தாதான் அந்த குகைக்கு நீங்கள் செல்ல முடியும். எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 மணியிலிருந்து 3 மணி நேரம் ஆகுது. நான்லாம் போயிருக்கிறேன். 2017 போய் தான் பார்க்கணும் அந்த வகை, அதனுடைய சிரமங்கள் என்ன பார்ப்பதற்காக போனோம். பெண்டு நிமிந்து போச்சு. போய் ஏறி இறங்கிறதுக்குள்ள அல்லாஹ் அக்பர், ஒரு நாள் அதற்காகவே வைக்கணுங்கிற அளவிற்கு. அது ஏதோ ஒரு முறை ஏறிட்டு வந்தாங்கிறது இல்ல, அதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. சஹீஹுல் புகாரியுடைய 3வது ஹதீஸை எடுத்து பாருங்க. அதற்காக அவர்கள் உணவை தயாரித்துக் கொள்வார்கள். ஹதீஜா அம்மையார் அவர்கள் தயாரித்து கொடுப்பார்கள். அது அவர்களுடைய வழக்கமான பாதையாக இருந்தது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை போறது, ஏறுறது, பிறகு இறங்குறது, ஏறுறது, இறங்குறது, ஏறுறது, இறங்குறது, இதே வழக்கமாக இருந்திருக்கிறது. 1700 ஸ்டெப்ஸ்ங்கிறது இன்னைக்கு படிய போட்டுட்டான். அன்னைக்கு படியா இருந்திருக்கோங்கிறீங்க? அன்னைக்கு படியா இருந்திருக்கும். இன்னைக்கு மக்களுடைய அந்த ஆரவாரம் அதுக்கு பயந்துகிட்ட வெறும் படி மட்டும் தான் அமைச்சிருக்கிறான். படி மட்டும் தான் அங்கங்க செதுக்கி அவன் கொடுத்திருக்கிறானே தவிர ஒன்னு ரோடெல்லாம் போடல. போட்டு விட்டா அவ்வளவுதான், தொலைச்சு அது ஒரு பெரிய ஒரு வணக்க ஸ்தலமாக மாத்தி விடுவார்கள். அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த ஒரு சரியான காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறான். அப்ப அதுல பாருங்க, 1700 ஸ்டெப்ங்கிறது இன்னைக்கு. அன்றைக்கு எல்லாம் பாறைகள் தானே. பாறைகளுடைய இடுக்குல அங்க போய் அந்த பாறையுடைய இடுக்குக்கு ஹிராவுல போய் உட்கார்வார்கள். உட்கார்ந்தது எப்ப தெரியுமா? ஏதோ 10 வயசுல போய் உட்கார்ந்தாங்க, வாலிப வயசுல கடற்கதான் ஏறிட்டாங்க. அதே விதமாக கல்யாணத்துக்கு முந்தி 20 வயசுல ஏறினாங்க. இல்ல, எப்ப வகை வந்தது? 40 40வது வயசுனா கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் 40 வயசு வந்த உடனே தானேப்பா மாற ஆசை. இதான் இளமை. குர்ஆனே அதான் இளமைங்குது. அந்த 40 வயசு அடைஞ்ச உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 50ல நமக்கு டிக்கெட்டுங்கிற மாதிரி நம்மளே முடிவு பண்றோம். ஆனா பாருங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுனுடைய அந்த காலகட்டத்தில் ஹிராவுல போய் உட்காருவாங்களாம். ஏன் உட்காருவாங்க? தனிமையை விரும்புவார்கள். ஏன் விரும்புவார்கள் என்றால் உலகத்துல உள்ள அடிச்சாட்டியங்கள், அநியாயம், அறிவுகட்டத்தனம், மூலத்தனம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. எப்ப பிடிக்கல? நமக்கெல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய இத்தனை செய்திகள் வந்த பிறகும் கூட இந்த தெளிவுகள் இல்லாம இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எழுத படிக்க தெரியாதவர்கள், எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை, எந்த காலேஜுக்கும் போனதில்லை, எந்த பள்ளிக்கூடத்திற்கும் போய் அவர்கள் படித்ததில்லை. எழுத படிக்க தெரியாத அந்த தூதருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியுது எப்போ? வஹி வருவதற்கு முன்னாலேயே, வேதம் வருவதற்கு முன்னாலேயே, நேர்வழி வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, என்னடா இம்மா பெரிய மூடர்களா இவங்க இருக்கிறாங்களே. நம்முடைய காலகட்டம் எல்லாம் ஏஐ காலகட்டம், கல்வி காலகட்டம். அன்றைக்கு இருந்தது அறியாமை காலகட்டம், ஜாஹிலியத் காலகட்டம். இது இல்முடைய காலம் என்றால் அது ஜாஹிலியத்தினுடைய காலம். அந்த ஜாஹில்களாக மனிதர்கள் இருந்தாங்களே, மூடத்தனங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்களே, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம போய் தான் ஹிராவில தனியா போய் இருக்கிறாங்க. நாட்கணக்கில் அங்க இருக்கிறார்கள். அதற்காக உணவுகளை தயாரித்து கொண்டு போறாங்க. இதெல்லாம் கொண்டு சாராம்சம் என்ன தெரியுமா? அந்த பாதை என்பது அவர்களுக்கு வழக்கமான பாதை, ஒன்னும் புது பாதை கிடையாது. வஹி வருவதற்கு முன்னாலே அவங்களுக்கு புது பாதை இல்லை, பழைய பாதை, பரிச்சயமான பாதை. அந்த மாதிரி அந்த ஹிராவிலே அவ்வளவு மலை உச்சியில போய் அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தான் முதல் இறை செய்தி வருது. முதல் இறை செய்தி வருகிறது என்று சொன்னால் பகல்லையா வந்துச்சு? எப்ப வந்தது? முதல் இறை செய்தி வந்தது நேரம் எது? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கண்ணியமிக்க இரவில் இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். அப்ப முதல் இறை செய்தி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் எப்ப வந்தது? நைட் நேரத்தில் வருகிறது. நைட் நேரத்தில் வர்றவர்கள் யார்? கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய தோற்றம். எவ்வளவு பெரிய தோற்றம்? கிட்டத்தட்ட 600 ரக்கைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப விமானத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம், விமானம் பறக்குது. எத்தனை ரெக்க? முன்னால விரிச்சுக்கிட்டு 2, பின்னால சுருக்கிக்கிட்டு 2. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கனா எவ்வளவு பெரிய தோற்றமா இருக்கும். ஜிப்ரீல் அவர்கள் உண்மை தோற்றத்திலே வருவார்கள் என்றால் அடிவானமே தெரியாது. அடிவானத்தையே நிறைப்பார்கள் என்றால் எம்மாமிரிய தோற்றமாக இருக்கும். அவ்வளவு பெரிய தோற்றத்திலே வருகிறார்கள். இரவு நேரமாக இருக்கிறது, தன்னந்தனியாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த முதல் வகை வரக்கூடிய அந்த சமயத்துல நாம நம்முடைய வீட்டுல குடும்பத்தோட இருப்போம், மனைவி மக்களோட இருப்போம். எல்லா வீட்டெல்லாம் நல்லா அழகான முறையில 4 பூட்டை போட்டு பூட்டி இருப்போம். திடீர்னு நைட்டு நேரம், மிட் நைட்டு டம்னு ஒரு சவுண்ட் கேட்குது, தடதலான ஒரு சவுண்ட் கேட்குது. கேட்ட உடனேயே இந்த வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் பேசுற பேச்சுக்கள், நம்முடைய பேச்சுக்கள். அப்ப பாருங்க, நமக்கு பரிச்சயமான நம்முடைய வீட்டுல எவனோ ஒருத்தன் இறங்கிட்டான், எப்படா தப்பிச்சு போவேன்ற அந்த தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது பாருங்க. அவ்வளவுக்கும் நம்முடைய ஃபேமிலியோட இருக்கிறோம், புள்ள குட்டியோட இருக்கிறோம். வந்திருக்கிற நம்ம மாப்பிள்ள சீக்கிரம் சின்ன பின்ன படுத்தாம விட மாட்டேன், அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாம இருக்குது. அப்ப பாருங்க, நம்ம எல்லோரோட இருக்கிற இந்த சமயத்திலேயே இவ்வளவு பயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் வகை வந்தது எப்படி? தனியா இருக்கிறாங்க, வீட்லயா இருக்கிறாங்க, இல்ல மலையில இருக்கிறாங்க, குகையில இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு சவுண்ட் வருதுனாலும் ஆஹா என் ரூம் சவுண்ட் ஆட்டாலும் இன்னொரு ரூமுக்கு ஓடிடலாம், உள்ளுக்குள்ளேயே எல்லாம் அமைச்சுக்கிட்டு. ஆனா அங்க அப்படியா? இல்லையே. கொஞ்சம் நல்ல கவனிங்க, இந்த சிரிப்போட இந்த சிந்தனைக்குள்ள வாங்க, அதான் முக்கியம். தனியா இருக்கிறாங்க, இரவு நேரமாக இருக்கிறது, குகையில இருக்கிறார்கள், மலையில இருக்கிறார்கள். எந்த ஆபத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்தாலும் ஒருத்தன் உங்களுக்கு உதவ முடியாது. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே மிகப்பெரிய தோற்றத்திலே வருகிறார்கள். இக்ரா, ஓதுவீராக. எவ்வளவு நெகிழ்வூட்டக்கூடிய நிகழ்வு பாருங்க. நம்முடைய சிந்தனைகளை கட்டமைக்கக்கூடிய சம்பவம் பாருங்க. சாதாரணமானதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாநபி காரின், எனக்கு ஓத தெரியாது. அப்படி புடிக்கிறாங்க, புடிச்சு கட்டி அணைக்கிறாங்க. ஹத்தா அரசலனி மின்னல் ஜஹத், எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த எல்லா முயற்சிகளும் உடைந்து விட்டது.
எதிர்த்து நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய, அவ்வளவு வெயிட்டானவங்க, அவ்வளவு பெரிய தோற்றத்துல உள்ளவர்கள் விடுறாங்க. ஏக்கரா ஓதுவீராக. மாநபிகாரின் எனக்கு ஓத தெரியாது. இரண்டாவது முறையும் சொல்றாங்க. இரண்டாவது முறை கட்டமை அணைக்கிறார்கள். விட்டுட்டு மீண்டும் ஓதுவீராக. ஓத தெரியாதுங்கிறாங்க. பிறகு மூன்றாவது முறை கட்டி அணைக்கிறார்கள். எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உடைந்து விட்டது. விட்டுட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல்லாஹ்வுடைய அருள்மறை வேதத்திலே நாம் ஓதக்கூடிய 96வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக, படிப்பீராக. அல்லதி அல்லம ஹலகல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை கருவுற்ற சினை முட்டையில் இருந்து கொண்டு வந்திருக்கிறான். கருவுற்ற ஆணுடைய விந்தணு மட்டுமல்ல, பெண்ணுடைய சினை முட்டை கலந்து கருவுற்ற சினை முட்டையில் இருந்து மனிதனை கொண்டு வந்திருக்கிறான். இக்ரா ஓதுவீராக. வரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் சங்கை மிக்கவன், கண்ணியமானவன். அவனுடைய வார்த்தையை ஓத ஓத படிக்க படிக்க அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அவன் வார்த்தைகளை படிக்காமலாம் நீங்க கண்ணியத்தை பெற்றுவிட முடியாது. மனிதர்கள் தானா உருவாக்கி இருக்கிறாங்களே, அந்த வார்த்தைகளை கொண்டு மட்டுமே உங்களுக்கு கண்ணியம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். எதுவும் சேர்ந்து இருக்கணும். ரப்புடைய வார்த்தையும் சேர்ந்து இருக்க வேண்டும். கல்வியாளர்களும் பல பேரை நாம் பார்க்க முடியுது. வெறும் உலகத்திலே கற்ற அந்த கல்விகள் மட்டும் போதும் என்று கருதாதீர்கள். உலகத்தினுடைய எல்லா கல்விகளும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், குர்ஆனுடைய கல்வி என்பது ரப்பால் ரஹ்மானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு விளக்கங்களை அவன்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். அந்த விளக்கங்களை நாம் கற்க வேண்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் நிலையான அறிவு உள்ளவன். நிலையான அடிப்படையில் எல்லாமே அவனுக்கு தெரியும். உங்களுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், ஃபியூச்சர் தெரியாது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்கும் என்று எதையெல்லாம் அனுமானிக்கிறீர்களோ அது பொய்த்து போகக்கூடியதான் அதிகமாக இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், இக்ரா, படிப்பீராக. வரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் சங்கை மிக்கவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். எழுதுகோள் என்பது, அந்த எழுத்து என்பது நம்மோடு ஒன்றிணைந்ததாக இருக்க வேண்டும். இந்த கல்விதான் மனிதனுக்கு உண்மையான கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். உண்மையான மனிதனாக, மனித மிக்கவனாக, மனிதத்தை கட்டமைக்க கூடியவனாக இந்த கல்விதான் மாற்றி கொடுக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் வகை இக்ரா, ஓதுவீராக. வரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் மிகவும் சங்கை மிக்கவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான்? அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதன் அறியாத அனைத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். முதல் வகை வருகிறது. வந்தவர்கள் ஜிப்ரீல் அவர்கள் விடை பெற்று விட்டார். அவங்க போயிட்டாங்க. போன உடனேயே ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன ஆனது? ரசூலுல்லாஹ் அங்கே இருந்துட்டாங்களா? இல்ல, சடன் தன்னுக்கு பரிச்சயமான, தான் நன்றாக மூளை முடுக்கெல்லாம் அறிந்து வைத்திருக்க கூடிய அந்த இடத்தில் அவர்களால் இருக்க கொள்ளவில்லை. ஹிராவை விட்டு, ஜபலு நூரை விட்டு சரன் கீழே இறங்குறாங்க. வந்து நேரா தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய அன்பு மனைவியிடத்துல சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க போத்துங்க. லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, என் உயிர் போயிருமோ என்று நான் அஞ்சுகின்றேன். உயிர் போயிருமோ, செத்துருவேனோ, அவ்வளவுதான், எனக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சோ என்று நான் அஞ்சுகின்றேன். முதல் வகை எப்படி எல்லாம் வந்திருக்கு பாருங்க. எத்தனை சிரமம் இதற்கு பின்னாலே இருக்கிறது. சிரமத்தை தாங்கியவர்கள் யார்? நம்முடைய உயிரினும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய அன்பு மனைவியிடத்துல சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க போத்துங்க. லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, என் உயிர் போயிருமோன்னு நான் பயப்படுகின்றேன். அப்படியா? ஹதீஜா அவர்கள் எப்படி ஆறுதல் சொன்னார்கள்?
அப்படி ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்மணிகளாக மனைவிமார்களாக இருக்க வேண்டும் என்பதை சகோதரிகளுடைய கவனத்தை நான் ஈர்த்து சொல்கின்றேன். ஹதீஜா அம்மையார் சொல்றாங்க, கல்லா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அப்ப போத்துங்கன்னு போத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் அமர அவர்களை ஆசுவாசம் அடைய விடுகிறார்கள். விட்டுட்டு பிறகு அவர்கள் கொஞ்சம் ஒரு ஆசுவாசம் அடைஞ்ச பிறகு, கொஞ்சம் ராஹத் அடைஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்திகள்லாம் சொல்லும் போது, நான் ஹிராவில் இருந்தம்மா, திடீர்னு இந்த மாதிரி பெரிய தோற்றத்தில் ஒருத்தர் வந்தாரு, வந்து ஓதுவீராகனாரு, ஓத தெரியாதுன்னு என்னை கட்டி அணைச்சு விட்டு ஓதுவீராகன எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவ்வளவு பதற்றத்திற்கும் இடையிலையும், என் உயிர் போயிருமோன்னு பயந்தாங்களே, அத்தனை பதற்றத்திற்கு இடையிலையும் வஹியை மட்டும் கரெக்டா வாசிக்கிறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த வஹியை மட்டும் கரெக்டா வாசிக்கிறாங்க. வாசிச்சு இதெல்லாம் சொல்லும் போது உடனே சுதாரித்து அவர்களுடைய அன்பு மனைவி சொல்றாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. அல்லாஹ் ஒருபோதும் உங்களை வீணாக்க மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன் பயப்படுறீங்க, ஏன் பதறீங்க? நீங்க சாதாரணமானவரா? இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை இணைத்து வாழுகிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். வதுக்ரி ضيஃப, வரக்கூடிய விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். யார் ஒருவர் உண்மைக்காக போராடுகிறார்களோ அவர்களோடு அந்த உண்மை போராட்டத்திலே உறுதியோடு நிற்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. உண்மைக்காக நீங்கள் பாடுபடும் போது, உண்மையாளராக நீங்க இருக்கும் போது அல்லாஹ் எப்படி உங்களை இழிவுபடுத்திடுவான், அல்லாஹ் எப்படி உங்களை அழிச்சிருவான். பயப்படாதீங்க. இப்ப இந்த நல்ல காரியம் எல்லாம் எப்ப இருந்திருக்கிறது? நமக்கெல்லாம் வஹி வந்த பிறகு இல்ல, அங்க வஹி வருவதற்கு முன்னாலேயே இருந்திருக்கு. நமக்கெல்லாம் வஹி வந்த பிறகும் சொந்த பந்தங்கள்ல எப்படி இருக்குன்னா, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே பேச்சு இல்லை, பெற்றோர்களையே மதிக்காத ஒரு நிலை, சமூகத்தோடு தொடர்புகளை அறிந்து கொண்ட ஒரு நிலை, சொந்த பந்தங்களை கவனிக்காத நிலை நமக்கு வஹி வந்த பிறகு. நான் என்ன, என் நிலை என்ன, என் வாழ்க்கை என்னன்னு சுயநலம் நமக்கு வஹி வந்த பிறகு. அது அவ்வளவுக்கும் அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது. பிறர் ஏழை இருக்கிறான், இல்லாதவன் இருக்கிறான், வறிய நிலையில உள்ளவன் இருக்கிறான், வறுமையில உள்ளவன் இருக்கிறான், அதை பத்தி எல்லாம் அவனுக்காக கவலைப்படணும். அவனுக்காக கவலைப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு இவங்க கவலைப்பட்டிருக்கிறாங்களே. வகை வருவதற்கு முன்னால் சொந்த பந்தங்களை இணைத்திருக்கிறார்களே, உண்மை போராளிகளுக்காக பக்கபலமாக இருந்திருக்கிறாங்களே, வரக்கூடிய விருந்தாளிகளை கவனப்படுத்த அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களே, சுமைகளை சுமக்க முடியாம இருக்கக்கூடியவனுடைய சுமையை அவர்கள் சுமந்திருக்கிறாங்களே. இதெல்லாம் எப்ப? வஹி வந்த பிறகு, இறை செய்தி வந்த பிறகு, மார்க்கம் வந்த பிறகு இந்த நல்ல அம்சம் நம்மிடத்துல இல்லை. ஆனால் அங்க மார்க்கம் வருவதற்கு முன்னால், வேதம் வருவதற்கு முன்னால், இறை செய்தி என்பது என்ன என்பதை அறிவதற்கு முன்னால எவ்வளவு நல்ல விஷயங்கள் அங்க இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த தகவல் எல்லாம் பாருங்க. அதுவும் அந்த புக்கு இந்த புக்கு இல்ல, புகாரியுடைய 3வது செய்தி. 3வது செய்தியில எத்தனை தகவல்கள் இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் சொல்றாங்க, சொல்லிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க. அதற்கு அடுத்து அவங்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இன்னும் இவர் ஓதுறது, இது இவருடைய சொல்ற இந்த சம்பவம் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கிறது. ஒரு ஆன்மீகத்தை அறிந்தவரிடத்துல கொண்டு போகலாமே என்று வர்கா பின் நௌஃபல் என்ற அவர்களுடைய சொந்தக்காரரிடத்துல அழைத்து செல்கிறார்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள். அழைச்சிக்கிட்டு போய், வர்கா அவர்களே, உங்களுடைய அன்பு சகோதரருடைய மகன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவங்க கேட்குறாங்க, என்னங்க நடந்துச்சு என்ன? இந்த மாதிரி நான் ஹிரா குகையில இருந்தேன், இரவு நேரம் திடீர்னு பெரிய தோற்றத்தில் ஒருத்தர் வந்தாரு, ஓதுவீராகனாரு, ஓத தெரியாதுன்னு என்னை கட்டி அணைச்சாரு. 3 முறை நடந்தது. அதற்கடுத்து இதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி எங்க ஓதி காட்டுறாங்க? வர்கா பின் நௌஃபலுக்கு முன்னால ஓதி காட்டுறாங்க. ஓதன உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? அவர்கள் முன் சென்ற வேதங்களை படித்தவர்களாக இருந்தார்கள், இஞ்சிலுடைய உண்மையான அந்த உபதேசங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அந்த இஞ்சியில அப்படியே டோட்டலா மாத்திட்டாங்க. அன்னைக்கு மிச்சம் சொச்சம் இருந்தது, ஒரு அளவுக்கு நீடிப்பு தன்மை அதற்குள்ள இருந்தது, கொஞ்சம் தான் மாத்தி அமைச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இஞ்சியிலுடைய அந்த செய்திகளை, தகவல்களை அந்த வர்கா பின் நௌஃபல் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்த காரணத்தினால உடனே அவர்கள் சொன்னார்கள்,
முகம்மது அவர்களே உங்களிடத்துல வந்தாரே அவர் நாமூஸ் என்ற பெயரை கொண்ட ஜிப்ரீல் அவர்கள். மூசாவிடத்துல வந்தார்களே அந்த மூசாவிடத்துல வந்த அந்த நாமூஸ் அவர்கள் தான் உம்மிடத்துல வந்திருக்கிறார்கள். நாமூஸ் உங்களிடத்துல வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க நபியா ஆயிருக்கிறீங்க, நீங்க ரசூலு. சொன்னது யாரு? வர்கா பின் நௌஃபல் அவர்கள். எப்படி சொன்னாங்க? முன் சென்ற வேதங்களுடைய அந்த கல்வியை அந்த அறிவை வைத்து எடுத்து சொல்றாங்க. சொல்லிட்டு அதற்கு அடுத்து சொல்றாங்க, யா லைதனி குந்து ஹய்யன், நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, தள்ளாத வயசுல இருக்கிறேனே, முடியாத இந்த கட்டத்துல வந்து இந்த மகத்தான செய்தியை நீங்கள் என்னிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, இளமையோடு இருக்க வேண்டுமே. எப்ப இந்த இறை செய்தி அடுத்து உங்களிடத்துல வரும். இந்த கடினமான நிலை ஹிராவில நீங்க சந்திச்சீங்களே, அடுத்து சந்திக்க கூடிய தருணங்கள் இருக்கிறது. பெற்ற அந்த செய்திகளை மக்களிடத்துல சொல்லக்கூடிய இன்னொரு கடினமான நிலை இருக்கிறது. அந்த கடினமான நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? மக்களுக்கெல்லாம் நீங்க நன்மையை நாடுவீங்க, உங்களை ஊரை விட்டு எப்ப துரத்தணும் அவன் நினைக்கக்கூடியவனாக இருப்பான். யா லைதனி குந்து ஹய்யன் இத் யுக்ரிஜுக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தார்கள், உங்களுடைய சமூகத்தார்கள், உங்களுடைய குறைஷி மக்கள் உங்களை ஊரை விட்டே வெளியேற்றுவாங்களே, அப்போ நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியலையே என்று வரக்கா அவர்கள் சொல்றாங்க. வரக்கா பின் நௌஃபல் சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம். ஆச்சரியம்னா நம்ம பாஷையில சொன்னோம்னா ஹைரத், வைசாக்க அப்படிம்பா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், அவர்களை என்னை வெளியேற்றுவாங்க. இந்த குறைஷிகள், இந்த ஹாஷிம், இந்த அப்துல் முத்தலிபுடைய பாரம்பரியம், இந்த அப்து முனாஃபுடைய பாரம்பரியம், இந்த அப்துல்லாவுடைய சொந்தக்காரங்க, இவர்களா என்னை வெளியேற்றுவாங்க. என்னை எவ்வளவு மதிப்போட வச்சிருக்கிறாங்க, சாதிக் என்று, அமீன் என்று என்னை அப்படி உயர்ந்த நிலையில வைத்திருக்கிறார்கள். இந்த இறை செய்தி அவங்கள்ட்ட நான் கொண்டு போய் சொன்ன அவர்கள் என்னை ஊற விட்டா வெளியேற்றுவார்கள். வரக்கா அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே இவ்வளவெல்லாம் பேர் புகழோட இருக்கிறீங்களே, நீங்க மட்டுமல்ல, உங்களுக்கு முந்தி எத்தனை தூதர்கள் இந்த இறை செய்தியோடு மக்களிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் இப்படிதான் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தம்முடைய சமுதாயத்தால் அவர்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பதற்றம், கரெக்ட் தானே? ஹிராவில இருக்கும்போது ஒரு பதற்றம்ங்க. மனைவி இடத்துல வர்றாங்க, ஒரு ஆறுதல் அடைகிறாங்க. ஆறுதல் அடைஞ்சு வர்க்கா அவர்களிடத்துல வந்து, நீங்கள் தூதரா ஆயிட்டீங்க, இனிமேல உங்களுக்கு மலர் மாலைகள் தான், சிவப்பு கம்பளங்கள் தான், போற இடங்கள்லாம் வரவேற்பு தான், மக்கள் கூட்டம் தான், பெரிய பெரிய நிலை தான், வேற லெவலுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னா சொன்னாங்க. முதல் செய்தியை சொல்றாங்க. வந்து சொன்ன உடனே ஊரை விட்டு ஓ மக்கள் வெளியேற்றிடுவாங்களே, உன் குடும்பத்தார் வெளியேற்றுவார்களேனா எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் பெற்றாங்களே, எந்த வயசு அதையும் நீங்க கவனிக்கணும். பதறி போயிட்டாங்களே ஹிராவில இருக்கும் போது. அதற்கடுத்து வரக்கா சொன்ன உடனே அவங்களா என்னை வெளியேற்றுவாங்க. ஏன்னா 10 வயசா, 20 வயசா, 30 வயசா, 40 வயசுங்க. 40 வயசுல தாங்க ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, வாலிபம் அப்படி முறுக்கேறி அந்த வாலிபம் இளமை ஒரு 40 வயசுல வரும்போதுதான் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பக்குவம் வரும், சுதாரிப்பு வரும், எல்லா நல்லது கெட்டதனுடைய அந்த பகுப்பாய்வு அவனிடத்துல வரும், பணிவு வரும், வாழ்க்கையை எப்படி முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி எப்போ வரும்? 40ல தான் வரும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகின்றோம். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்து உம்முஹு குர்ஹன் வவலஅத்து குர்ஹா, அவனுடைய தாய் அவனை கஷ்டத்தின் மீது கஷ்டப்பட்டவளாக பெற்றெடுக்கிறாள். ஹத்தாபி இதா பலகா அஷுத்தஹு, பிறந்த இந்த மனிதன் தன்னுடைய இளமையை அடையும் போது,
வபலக 40 சனத்தன், அவன் 40 வயசை அடையும் போதுதான் ரப்பி அவுசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, அல்லாஹ் நீ எந்த அருட்கொடைகள் எல்லாம் எந்த நியாமத்தை எல்லாம் நீ கொடுத்திருக்கிறாயோ அதெல்லாம் இத்தனை காலம் நான் வீணடிச்சிட்டேன் யா அல்லாஹ். ஏதோ ஒரு உணர்வுல இருந்துட்டேன், ஏதோ ஒரு உணர்ச்சியில இருந்துட்டேன், எனக்கு சுதாரிப்பு இல்லை யா அல்லாஹ். இதோ 40 அடைஞ்சு இருக்கிறேன். உன் நியாமத்துகளுடைய அந்த அருமை பெருமை எல்லாம் இப்போதான் யா அல்லாஹ் எனக்கு தெரியுது. உன் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு யா அல்லாஹ். வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி, என் குடும்பத்திற்காக என்னை நீ நல்லவனாக மாத்து யா அல்லாஹ். இன்னி துபுது இலைக, உன்னிடத்துல நான் தௌபா செய்கிறேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் முஸ்லிம்களிலே ஒருவனாக என்னை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். எப்ப 40. அப்ப 40ங்கிற அந்த பக்குவத்தை அடைஞ்ச பிறகு இவ்வளவு பதற்றம்ங்க. 10 வயசுல பதறிட்டாங்கன்னா ஏதோ உனக்கு கடந்து போயிடலாம். ஆமாங்க, சின்ன வயசு தெரியாது. 20 வயசுனா ஆமாங்க, இன்னும் கல்யாணம் முடிக்கல, நல்லது கெட்டது தெரியாது. 30னா பரவாயில்ல. 40 வயதை அடைந்திருக்கிறார்கள். ஹிராவுல அவ்வளவு பரிச்சயமான அந்த குகையில வந்த அந்த முதல் வகை அவ்வளவு பயந்துட்டாங்க, பதறி விட்டார்கள். வரக்கா அவர்கள் வந்தது இறை செய்தி தான், நீங்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வந்த 2வது அந்த தகவல் என்பதும் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பதற்றத்தை தருகிறது என்று சொன்னால், எத்தனை கடினமான கட்டங்களை கடந்த பிறகு இந்த இறை செய்தி நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. அதனுடைய அருமை பெருமைகளை விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தூதரை நம்முடைய உயிரினும் மேலானவர்கள் என்று நாம சொல்றோமோ, அந்த இறை செய்தி, அந்த இறை தூதர் அவர்கள் இறை செய்தியை பெறக்கூடிய அந்த சமயத்துல பிறகு வரக்கூடியதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். முதல் இறை செய்தி வந்ததே எவ்வளவு கடினமான கட்டங்களை கடந்த பிறகு வந்திருக்கிறது, எவ்வளவு பதற்றத்திற்கு பிறகு வந்திருக்கிறது. அப்படியே அவர்களுடைய உடம்பை எல்லாம் உடைத்து விடக்கூடிய அடிப்படையில் உள்ள வலிக்கு பிறகு வந்திருக்கிறது. அந்த வகையுடைய அருமை பெருமைகளை எந்த அளவிற்கு நம்முடைய மனதிலே நாம் ஏந்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சொல்லப்பட்ட புகாரியுடைய இந்த 2வது, அதற்கு அடுத்த உள்ள இந்த 3வது செய்தி என்பது நெகிழு ஊட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் நெகிழு ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலையும் நாம் தொடரலாம், அறியலாம், நம்மை பக்குவப்படுத்தலாம், நம்முடைய சிந்தனைக்கு புத்துணர்வை தரலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.